வணக்கம் நண்பர்களே. இந்த எழுத்துறை நண்பர்கள் வணக்கம். இப்போ மத்திய குழு நிர்ணயித்ததை விட குறைவாக தான் கடன் பெற்றிருக்கோம் அப்படின்னு நிதியமைச்சர் சொல்கிறாரு. தமிழக தலை குப்புற விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டவில்லை என்பது போல தான் உள்ளது அமைச்சர் பேச்சு. எந்த ஒரு தொலைநோக்கு திட்டத்தையும் ஏற்படுத்தாமல் சாராய வியாபாரத்தை மட்டுமே நம்பி ஆட்சி நடத்திய திராவிட கட்சிகளால் தமிழகத்தின் கடன் பெருகி கொண்டு தான் இருக்குது. 2 கட்சியும் தான். இந்த திராவிட கட்சி நிர்வாக சீர்காட்டால் அரசுக்கு வருவாய் ஈட்டித்தரும் இரு முக்கிய துறைகளான போக்குவரத்தையும் மின்சாரத்தையும் அதில் பாதத்தில் சென்றிருக்கு. தமிழகத்து போக்குவரத்து துறைகளில் 8 கோட்டங்களில் ஏராளமான பஸ்ஸுகள், டிப்போலும், கட்டடங்களும் பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு அடமானம் வைக்கப்பட்டுள்ளன. 2011 2009 கோடியாக இருந்த இந்த போக்குவரத்துறையின் கடன் இப்போ 13,325 கோடியாக உயர்ந்திருக்கு. இதை தவிர காப்பீட்டு நிறுவனங்களுக்கு செலுத்த வேண்டிய தொகை, அந்த வண்டிகளுக்கு தொழிலாளர் வைப்பு நிதி, ஓய்வு பெற்ற தொழிலாளர் கொடுக்க வழங்கப்பட்ட பணப்பலன், மொத்த கடன் 20,000 கோடி ஆச்சு. 2001 குஜராத் முதல்வர் நரேந்திர மோடி பதவியேற்ற போது அம்மாநில மின்வாரியத்தில் 2,300 கோடி ரூபாய் கடனில் இருந்தது. பதவியேற்ற 6 ஆண்டுகளில் கடன் முழுவதையும் அடைத்து 600 கோடி ரூபாய் லாபம் ஈட்டியதோடு 16 மாநிலங்களுக்கு மின்சாரம் வழங்கும் அளவுக்கு மின் உற்பத்தியில் இந்தியாவின் முதன்மை மாநிலமாக மாற்றி சாதனை செய்தார் மோடி. காரணம் ஊழலாம் பண்ணுது. இப்போ சென்ட்ரலையும் இப்போ தாண்டி பார்க்குறீங்க. இப்போது இந்த பொதுவாக திராவிட கட்சியில் குறிப்பாக திமுக என்னென்னா, அவங்களுக்கு எந்த விதமான தேசப்பற்று கிடையாது, மக்கள் விரோதம், ஏதோ ஒரு சின்ன விஷயத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போகணும்னு நினைக்கிறவனுங்க. மோடி அது இதுன்னு பேசி அந்த என்ன சொல்கிறது, அந்த உணர்ச்சியை தூண்டி பாசிச பாஜக அது இது சொல்லி பாசிச இவன் தான். எந்த விதமான தலித்துக்கோ முஸ்லீம் கிறிஸ்டின் எதுக்கும் ஒன்றும் செய்ய மாட்டோம். ஆனால் பேச்செல்லாம் பார்த்தா பிரமாதமாக அந்த ஓட்டை கேப்சர் பண்ணுறதுக்கு காரணமாக இருப்பாங்க. அதுக்கு காரணம் இந்த கம்யூனிஸ்ட் காங்கிரஸ். அது இனி விஜய் பக்கம் போயிடும். கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் திருமாவளவன் படம் போனாலும் மாறிடும். அப்புறம் தெரியும் இந்த ஆட்டம். திராவிட மாடல் தனிச்செல்லாம் வர முடியாது திமுகவில். இந்த கூட்டணி சேர்ந்தால் தான் காய்ப்பான். அது வெளியில் போயிடும். அது பின்னாடி ஒன்றுக்கு சொல்கிறேன். அப்போது தமிழக மின்வாரியமும் திறமையற்ற அமைச்சரும் சிக்கி 1.60 லட்சம் கோடி கடனாகி போச்சு. இலவச பஸ் பயணத்துக்கு 1,800 கோடி, மகளிர் உரிமை தொகைக்கு 1,000 கோடி, நகைக்கடன் தள்ளுபடி 5,000 கோடி, இலவச மின்சாரத்துக்காக பல ஆயிரம் கோடி தேவையெல்லாம் நிதி விரயம் செய்து மாநிலத்தின் கடன் சுமையை அதிகரித்து கொண்டே போகிறது இந்த திமுக. திராவிட கட்சியின் முன்னாள் இன்னாள் அமைச்சர்களின் சொத்து மதிப்பு மட்டுமே ஆண்டுதோறும் கூடிக்கொண்டே போயிடுது. ஸோ கடனை போக்கிட்டு இவனுக்கு சொத்து கூடியும் போது மக்கள் தலையில் மறுபடியும் சுமையாற்றுறேன். தொலைநோக்கு திட்டம் இல்லாத திராவிட கட்சியில் இனியும் தொடர்ந்தால் தமிழகம் திவாலாக முடியும். யாருக்கும் அரசு ஊழியர் சம்பளம் தர முடியாது. பென்ஷன் வயது முதியோர்களுக்கு பென்ஷன் கிடைக்காது, ஸ்தம்பிச்சு போகும். அப்போ இது என்னென்னா, ஒருத்தர் ஒரு சிவனடியார் அண்ணாமலை பார்த்து சில ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. அவர் வீடியோவில் என்ன சொன்னார்னா, இந்த கூறுகட்ட மக்கள் சில பேர் முழிச்சுக்கணும், எனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் மாதிரி பிரச்சனை இல்லை, மக்கள் விழித்து கொள்ளலைன்னா இவனுக்கு மாதிரி நாதாரி பையன் தான் நாட்டை ஆண்டுவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் அண்ணாமலையும் பார்த்துருக்காரு, அடிக்கடி பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு. அண்ணாமலையும் கோவையில் தான் இருக்கார், கோவை மாவட்டத்தில் எங்கேயோ. அவர் சில ரிப்போர்ட்ஸ் அவர் கேட்கறதுக்கு முன்னாடியே, அந்த டீட்டெயில்ஸு கேட்கறதுக்கு முன்னாடி அவருக்கு அந்த இப்போ சமீபத்தில் நடந்த புத்தக விழாவில் தான் அந்த ஒரு குறிப்பு, ஒரு 4 பக்கத்து குறிப்பு கொடுத்துட்டார் அண்ணாமலைகிட்ட. அண்ணாமலை மறுபடியும் நான் உங்களை பார்க்குறேன்னு இருக்கார். எதுக்கு சொல்கிறேன்னா, அவர் வீடியோவும் போடுறார் அந்த நபர், அந்த சிவனடியார். இந்த மாதிரி அவர் அடிக்கடி திமுக இது பண்ணி தான் போடுவார். இப்போ அதான் சொல்கிறார், இந்த மக்கள் புரிஞ்சுக்கணும், உங்களுக்காக தான்டா, நீ கூமுட்டத்தனமாக இருந்தேன்னா இவன் ஒன்றும் தெரியாத கபோதி பயலாம் தான் இருப்பான், உட்காந்துப்பான், அவனுக்கு ஒன்றும் வாழ தெரியாதுன்றதில் எப்பவுமே சாடுவார். அவன் மக்கள் விரோதம் கொள்ளையடிக்கிறதா இருப்பான் அப்படிங்கிறது. சரி, இதுதான் இப்படின்னா, இப்போது பாஜகக்குள்ளேயே திராவிட ஆட்கள் சில பேர் இருக்கான். ஏதாவது ஒரு சீட்டு கிடைக்காதா, எம்பியில் தோத்தனி எம்எல்ஏ கிடைக்காதா, அதுக்காக அண்ணாமலை மாற்றுறாங்க. பல விதமாக எல்லா பக்கத்துலேருந்து ட்விட்டு போட்டு அழுத்தம் கொடுத்து எப்படியா மாற்றிடுவோம். டெல்லியிலும் இப்போ ஆக்சுவலாக சொன்னப்பட்ட முருகனோட மந்திரியான முருகனோட பதவி தான் இப்போது அண்ணாமலை இருக்கிறதே. அப்படியே பார்த்தாலும் இன்னொரு டேம் இருக்குது. என்ன இவெல்லாம் இதுக்கு முன்னாடி இந்த தலைவரெல்லாம் கிழிச்சிட்டா அப்படியே பாஜகவில். இவர் வந்தப்புறம் தான் இந்த உலகம் கொண்டு வந்துருக்குது. யங்ஸ்டர் தான் விரும்புவான், வயசானவங்களாம் விரும்ப மாட்டாங்க. சில பேரால் நடக்கக்கூடிய முடியாது. இவர் பாத யாத்திரை போனார். இந்த மாதிரி யார் செய்ய முடியும்? ஸ்டாலின் போக முடியுமா? எடப்பாடி தான் போக முடியும். யாரும் ஒன்றும் போக முடியாது. இல்லை விஜய் தான் போயிட முடியும் துணிஞ்சு. ஒன்றும் இல்லாத இதுக்கே பரந்தூரில் அந்த இதில் வேறு தான் பேச வேண்டிய மக்களாக இப்படி போக முடியுமா? யார் இருக்கா பேசுகிறதுக்கு, குரல் கொடுக்கறதுக்கு?
அதெல்லாம் சிந்திக்கும்ல. அப்போ இந்த மாரி இருக்கும்போது இப்போ பெர்சன்டேஜ் ஏத்தினி அவங்க மோடி, அமித்ஷா சொல்லிட்டாங்களாம். அதெல்லாம் நீ என்ன சொன்னாலும் மாத்த முடியாது. அது 26 பக்கத்தில வந்திருக்கு. அப்போ இவர் தான் இருப்பாரு அப்படின்றது. அது சில பேருக்கு எப்படியாவது பழனிசாமி வேலை பார்க்குற மாரி நெனச்சுட்டு செய்றாங்க. அது மூழ்கி போற கப்பலு. இன்னும் கீழ தான் போப்போது. ஒருவேள அண்ணாமலை மாத்திட்டு யாரோட கூட்டணி வச்சு ஒரு ஈன சீட்ட குடுத்துடலான்னு நெனச்சிட்டு இருக்காங்க. அது நடக்காது. அண்ணாமலை தான் இருக்க போறாரு. அந்த ஒரு திராவிடம் காலியாயிரும். 20% போனத விட இன்னும் கீழ போயிரும். ரெட்டை இலை இருந்தாலும் அத பத்தி இல்ல. இந்த திமுக வந்து இப்ப அங்கேருந்து கூட்டணி கட்சி வெளிய போனா அதுவும் முடிஞ்சுது. ஏற்கனவே 6%க்கு மேல ஓட்டு போயாச்சு. கூட்டணி போயாச்சுன்னா அதுவும் பீஸ் போன பல்பா போயிடும். அவ்வளோ அதிருப்தி இருக்கு மக்கள்ட்ட. அப்போ இங்க வந்து தொங்கு சட்டசபையில பல ஓட்டு, பல சீட்டு கன்வெர்ட் ஆகும் பாஜக. இதில வந்து தேமுதிக உட்பட கட்சிகள மட்டும் முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்துருங்கன்னு சொல்லியிருக்காரு அமித்ஷா அண்ணாமலைட்ட. அது என்ன சொல்றாரோ அந்த பாதையில நடக்கும். இன்னும் இப்போ வரப்போற ஜனவரி அடுத்தடுத்து வருவாங்க. டெல்லி தேர்தல் முடிஞ்சிரும். இவங்களுக்கு ஒரு நப்பாசை. அதாவது இங்கிலீஷ் சேனல் கூட கொடுக்கும்போது அண்ணாமலை சொன்னாரு. வேற ஒருத்தர்ட்ட போய் இருந்தா அவங்க சொல்றத கேட்டுட்டு இருக்கணும். நம்ம வந்து அறநிலையத்துறை எடுக்கிறது, பெரியார்லாம் இந்த முன்னாடி வச்சுட்டு இருக்கான் இல்லையா? அந்த இந்த இந்த இதுக்கு முன்னாடி அதெல்லாம் ஓரம் கட்டுறது. இப்படி பல திட்டத்துக்குலாம் இன்னொருத்தன்ட்ட போய் நிக்க முடியாது. நம்ம தலைமையில வந்தா தான் பண்ண முடியுங்கிறது. அதுதான். ஸோ நம்மளையெல்லாம் மாற்றத்துக்கு இல்லை இப்போதைக்கு. திராவிடத்த அடிச்சு விரட்டுறது தான் முதல் வேலை. அப்போ தான் மக்களுக்கு விடியும். பார்ப்போம். நன்றி.